Hello friends, welcome to Psychology in Tamil. நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம அன்லீஷ் யுவர் செல்ஃப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு 11வது நாள். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போங்க. நம்ம சைக்காலஜி இன் தமிழில் அதிகபட்சமான வியூஸ் இருக்க வீடியோஸில் ஒரு வீடியோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசின வீடியோ. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த எமோஷன்ஸ் அப்படின்றது நமக்கு உள்ளேருந்து வெளியில் வரதுக்கு முன்னாடி நமக்கு அதில் அவேர்னஸ் இருக்கா அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எமோஷனலி அவேராக இல்லாத பீப்புளை கோவப்படுத்துறதோ இல்லை அவங்கள ஒரு தவறான டிசிஷன் எடுக்க வைக்கிறதோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. பட் இந்த எமோஷ்னலி அவேராக இருக்க பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எந்தெந்த தருணங்கள் தனக்கு கோபத்தை வர வைக்கும் அப்படின்றது தெரியும். எந்தெந்த தருணங்களில் நம்மளுடைய மூடு எப்படி மாறப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, பெரிய சீக்ரெட் எதுவும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தருணங்களில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அவேர்னஸும், அந்த அவேர்னஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுல இருக்கிற சாய்ஸும் தான் வித்தியாசம். எமோஷன்ஸில் சாய்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க தருணங்கள் ஒன்றே தான். ஆனால் அந்த தருணங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுல கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது நம்புறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள். சில தருணங்கள் இருந்திருக்கும், இவங்க வந்தால் நம்மளை டென்ஷன் ஆக்குவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்தால் நம்மக்கிட்ட தப்பாக பேச போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தந்த விஷயத்தினால நம்ம ஆன்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சில விஷயங்களை. இந்த ஆன்டிசிபேஷன் சில நேரத்தில் சரியாக போகலாம், அதாவது அவங்க அதே மாதிரி நடந்துக்கலாம். சில நேரங்களில் அந்த ஆன்டிசிபேஷனே தவறாகவும் போகலாம். அதாவது அவங்க நார்மலாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க பேசுனா நம்ம எப்பயுமே கோபமாயிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்திருப்போம். அதனால அவங்க பேசுகிற முதல் வார்த்தையிலேயே நம்ம கோபப்பட தான் ஆரம்பிப்போம். இல்லை அவங்க பேசுகிற விஷயங்களையும் நம்ம தப்பாக எடுத்துக்க முனைவோம். இந்த மாதிரியான இடங்கள்ல தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது எல்லா நேரத்துலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மெஷின் இல்லைங்க. ஆனால் அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பிலீஃப் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பயுமே எல்லா விஷயமுமே கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் எல்லா விஷயமுமே ஏபிசிடி மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் பழக அதுக்கப்புறமா ஏபிசிடி மட்டும் இல்லை, பெரிய பெரிய வாக்கியங்கள் எழுதுறதோ பேசுறதோ ரொம்ப ஈஸியாகிடுது இல்லைங்களா. அதே மாதிரி தான் இதுவும். முதல் முறையாக உங்களுடைய எமோஷன்ஸ் வரும்பொழுது, அது வெளியே வரும்பொழுது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு ரியாக்ட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியலாம். ஆனால் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாத சர்க்கம்ஸ்டான்சஸில் அப்பப்போ நீங்கள் இதை பழக ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களை கோபப்படுத்தக்கூடிய மக்கள், உங்களை சோகமாக்கக்கூடிய மக்கள் உங்ககிட்ட அப்படி பேசும்பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் கண்ட்ரோல் இருக்கும். இந்த கண்ட்ரோல் ஏன் நெசசரின்னு கேட்குறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய பல ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இந்த மாதிரியான தேவையில்லாத இடத்துல கோபப்பட்டதோ இல்லை தேவையில்லாத இடத்துல கொஞ்சம் சோகமாக இருந்ததுனால நம்ம எடுத்த தவறான முடிவுகளோ ஒரு காரணமாக வந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்த மற்ற மனிதர்கள், ஓரளவுக்கு எமோஷனலி அவேராக இருக்க சில மனிதர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம கிட்ட ப்ளே பண்ணியே அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை சாதிச்சுப்பாங்க. அது நிறைய இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம அந்த அளவுக்கு வெல் எக்யூப்டு கிடையாது, இவங்களால இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற மாதிரியான விஷயங்களை மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கும்போது கூட இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவோடைய ரொம்ப முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லையும் சரி, உங்கள் வாழ்க்கையில் மோஸ்ட் சிச்சுவேஷன்ஸ்லையும் சரி, உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிச்சுவேஷன் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ரியாக்ஷன் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது, என் வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள்னாலையும் நான் எதிர்கொள்கிற பல பிரச்சனைகள்னாலையும் என்னுடைய எமோஷன்ஸ் என்னோட கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்ற ஃபீலிங்லேருந்து வெளில உலகம் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் என்னுடைய எமோஷன்ஸை நான் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த தாட்டு தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றையோடைய முக்கியமான டேக்அவே, சிச்சுவேஷன் என்ன வேணால் வரலாம், யார் வேணால் நம்மளை எவ்வளோ வேணால் கோவப்படுத்தலாம், ஆனால் கோவப்படுறாமா இல்லையா அப்படிங்கிறதும், அந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுலையும் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற நம்பிக்கை தான் இன்றைய முக்கியமான டேக்அவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.